ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு விஷயம் காட்ட போகிறேன். அதாவது எல்லாருக்குமே இந்த பனிக்காலம் ஒரே சளியும் தொல்லையுமா இருக்கும். அதை எப்படி போக்குறதுன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுவும் முக்கியமாக இயற்கை முறையில் வீட்டில் எப்படி போக்குறன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரைட், இங்கே பார்த்தீங்களா, இதுதான் கற்பூரவள்ளி. எங்களை விட்டு எங்கே கிடக்கண்டா இருங்க, ஒரு ஷாடிக்குள்ளே இப்படி வச்சு கிடக்கு. இப்படி இருக்கிற கற்பூரவள்ளியை எல்லாரும் சொல்லுவீனம், அதை அரைச்சி இதை அரைச்சி நெஞ்சில தடவங்கோ இல்லாட்டி நெத்தியில் தடவங்க உண்டு. ஒன்றுமே தேவையில்லை. உண்மையிலேயே விடிய வெள்ளை நழுமினோடனே ஒரு ரெண்டை பிடுங்கி லைஸாக மேலால் கழுவி போட்டு அப்படியே சாப்பிடுங்க. அதே மாதிரி படுக்கைக்க இரவு ரெண்டை பிடுங்கி லேசாக நல்லா தேய்ச்சி கழுவக்கூடாது, லேசாக மேலால் தடவி கழுவி போட்டு அதையும் சாப்பிட்டு படுங்க. உண்மையிலேயே ஒரு வித்தியாசம் தெரியும். இந்த குளிருக்கு பனிக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு வைத்தியம். இங்கே பாருங்க எங்களோட எப்படி இருக்குண்டு. அப்புறம் எல்லோரும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் இங்கே பாருங்க இந்தால் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் காட்டுறேன். ஒன்று ஒரு செடியாக எல்லாம் பயனுள்ள செடியாக தான் இருக்கும். எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் விளக்கமாக காட்டுறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம்.